வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் வாராந்த சிறப்பு வேதாத்திரிய வகுப்பு. இன்றைய வகுப்புக்கு இணையதளம் வாயிலாக வருகை தந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்குகின்றோம். இன்று ஞானக்களஞ்சிய கவிகளும் விளக்கமும் என்ற இந்த தொடர் சிந்தனை உரையின் பாகம் 37. இந்த வகுப்பை நடத்துவதற்கு பேராசிரியர் முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்கள் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கின்றார்கள். பேராசிரியர் கடந்த பல மாதங்களாக இந்த ஞானக்களஞ்சிய வேதாத்திரி மகனுடைய ஞானக்களஞ்சிய களஞ்சிய கவிகளுக்கான விளக்கங்களை நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அந்த வகையிலே அறிவு பற்றிய கவிகளை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகின்றோம். அதை தொடர்ச்சியாக இன்று பாகம் 37. இப்பொழுது இன்றைய இந்த ஞானக்களஞ்சிய கவிகளுக்கான விளக்க வகுப்பை ஆரம்பிக்குமாறு பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை கனடா ஸ்கை யோகா மன்றத்தின் சார்பிலே பணிவன்புடன் வேண்டுகின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து ஞானக்களஞ்சியம் வேதாத்திரிய கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையிலே இன்றைக்கான கவி இறை உணர்வு. எந்த ஒரு அறிவதனை பெற்றுவிட்டால் இப்பெரிய பேரண்ட நிகழ்ச்சிக்கெல்லாம் முந்தி நடு முடிவு என்ற முழு விளக்கம் முற்றறிவின் கருணையினால் கிட்டுமோ? நான் அந்த ஒரு பேரறிவை அடைந்து விட்டேன். அழுத்தமெனும் ஆற்றதே பேராதாரம். சிந்திக்க சிந்திக்க சிவம் பேரண்டம். சீவன் இவை வெளி விண்ணில் அடங்க காண்போம். இறை உணர்வு. இறைநிலைக்கு உணர்வு உண்டா என்றால் சுத்த வெளி என்ற இறைநிலைக்கு உணர்வுகள் கிடையாது. அதாவது உணரக்கூடிய அளவுக்கு தன்மை கிடையாது. மிக நுண்மையான உணர்வு, பேரறிவு என்று சொல்கின்றோம் இறைநிலைக்கு. பகுத்தறிவாகிய நாமே அனைத்து உணர்கின்ற போது பேரறிவாகிய இறைவனுக்கு தெரியாதா என்றால் மகான்கள் மகர்ஷி உட்பட தெரியாது என்றுதான் சொல்கிறார்கள். உன்னை நீ தான் உணரா நின் வடிவம் தன்னை காட்டு கலைந்திடுவல் யான் என்று வில்லி பாரதத்திலே சகாதேவன் கிருஷ்ண பரமாத்மாவிடத்திலே கேட்பதாக ஒரு கவி உண்டு. உன்னை நீ தான் உணரா, உன்னை நீயே உணர முடியாத வடிவம்தான் உன்னுடைய மூலம். இது நீ பரமாத்மா உணரக்கூடிய வடிவம். அப்ப இந்த கருத்தை சிந்திக்கின்ற போது இறைநிலையை இரண்டு படுகிறது.
ஒன்று உணர முடியாத தெய்வம், இன்னொன்று உணரக்கூடிய தெய்வம். உணர முடியாத தெய்வத்தை தான் சிவம் என்றும் மெய்ப்பொருள் என்றும் சுத்த வெளி என்றும் தூய வெளி என்றும் குறிப்பிடுகின்றோம். உணர்கின்ற தெய்வத்தை எல்லாம் பரமாத்மா என்றுதான் குறிப்பிடுவோம். அப்ப ஆத்மா என்றால் தான் உணரும் திறம் பெற்றதுன்னு அர்த்தம். எல்லாவற்றையும் உணரக்கூடிய திறம், புலன் இன்றியே உணரக்கூடிய திறம், புலன் கடந்த அறிவுன்னு சொல்றோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன், அதுதான் பரமாத்மா நிலை. அதுல பதிவுகள் கிடையாது, உணர்வு மட்டும்தான் இருக்கும். பதிவுகளோடு வரக்கூடியதுக்கு உடல் வேண்டும். அப்ப பரமாத்மா என்ற ஜீவகாந்தம் அதனுடைய புள்ளி மையம் கொண்ட ஒரு உடல் அமைப்பு, அதிலே மையத்திலே பதிவதனால் இது ஜீவாத்மா. எனவே இந்த இரண்டுக்கும் மூலமாகிய சுத்த வெளி என்ற இறை நிலைக்கு உணர்வு கிடையாது. சரி, மகிழ்ச்சி அவர்கள் இறை உணர்வு என்று தலைப்பிட்டிருக்காங்க. அப்படி என்றால் இந்த உணர்வு, உணர்தல், உணர்ச்சி, அதாவது இப்போ ஒரு விதையை பார்க்கிற போது அதுக்குள்ள மரம் தெரியுமா? வெறும் விதையாத்தான் இருக்கும். அந்த விதையை மண்ணிலே விதைத்து விட்டால் குறிப்பிட்ட காலத்தில் அது மரமாகி விடுகிறது. எங்கே இருந்து வந்தது? அடக்கம் பெற்றிருந்த ஒன்று எழுச்சி பெற்றது. அதனால் சுவாமி சொல்லுவாங்க, உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய், உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய். அப்ப இறைநிலையின் தன்மை அதுவே எழுச்சி பெற்று அனைத்துமாக மாற்றம் பெறுகின்ற வகையிலேதான் அந்த உணர்வு என்பதே சிறுக சிறுக பெருக்கம் அடைந்து உணர்ச்சிகள் என்ற நிலையிலே ஜீவன்களில் இருக்கிறது. அதனால் பேரறிவு என்பது எப்போது அறிகின்ற திறம் பெறும் என்றால் ஜீவகாந்தம் என்ற நிலை வருகின்ற போதுதான் உணர்கிறேன் என்பதை வெளிப்படுத்த முடியும். அதுக்கு முன்னாடி உணர்வு இல்லையான இருக்கு, ஆனால் அது உணர முடியாத அளவுக்கு நுண்மையான உணர்வு, பஞ்சபூதங்களையும் உணர்வு இருக்கு. உதாரணமா இந்த மணல், அதுல டேம் பிரிட்ஜ் கட்டக்கூடிய மணல் எல்லாம் நல்லா தரமா இருக்கணும். அதுக்கு பல்கினஸ் ஒரு வார்த்தை சொல்றாங்க சிவில் இன்ஜினியரிங்ல. அப்போ என்ன தகுதி என்றால் தண்ணி பட்டா நல்லா சுருங்கணும், வெயில் பட்டதுன்னா நல்லா விரியணும். அப்போ அந்த மணலுக்கு தண்ணீர் பட்டு விட்டது என்ற உணர்வு இல்லை என்றால் எப்படி சுருங்கும்? அப்ப உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் பின்னில் ஒழுங்காற்றலாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன். அப்ப அறிவுதான் உணர்வு. அறியும் திறனுடையதுக்கு அறிவுன்னு பேர், உணர்வுன்னு பேர். அதனால் அந்த உணர்வு என்பது நுண்மையாக இருக்கிறது, வெளிப்படுத்த முடியாம இருக்கு. தூங்கிக்கிட்டு இருக்கிறோம், தொட்டா தெரியும் தானே நமக்கு. ஆழ்ந்து தூங்கும்போது தொட்டா தெரியுதா? இல்லையா? அதே ஒரு மேலோட்டமான தூக்கன்ற போது தொட்டோன்னு வச்சுக்கிறோம் இல்லையா? விழித்திருக்கின்ற போது தொட வருகின்ற போது யாரும் நம்ம தொட வராங்க தெரியுது இல்லையா? இதே போன்ற உணர்வின் நிலைகளே தான் சுத்த வெளியின் உணர்வும், பஞ்சபோதங்களின் உணர்வும், ஜீவகாந்தத்தின் உணர்வும், மனிதனிலே சிந்தனையாக இருக்கின்ற பகுத்தறிவும். இப்படி பல்வேறு நிலைகள் உண்டு. எல்லாவற்றையும் ஒன்னா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கன்ஃபியூஷன் தான் மிச்சமாகும். ஒவ்வொன்றிலையும் தனித்தன்மை உண்டு. சரி, இப்போ துரியாதீத தவம் செய்கின்ற போது உணர முடிகிறதா? இல்லையா? ஏன் முடிவது இல்லை என்றால், உணர்ந்தேன் என்று சொல்வதற்கு ஜீவகாந்தம் பயணிக்கணும். இப்போ ஒரு பொருளை பார்க்கிறோம் என்று சொன்னால், பொருள் ஒரு தூரத்தில் இருக்குது, நாம் பார்க்கிறோம். அப்ப கண்கள் வழியாக ஜீவகாந்தம் போய் அந்த பொருள் மீது பட்டு திரும்பி மீண்டும் நம்ம இடத்துல வந்து
மூளைக்கு ஏதோ ஒன்று தடுக்கிறது அங்கே என்கின்ற உணர்வு தான் நமக்கு காட்சியாக தெரிகிறது. ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பர்செப்ஷன் என்று சொல்வார் மகர்ஷி அவர்கள். ஜீவாந்த பயணத்தின் தடையே உணர்வாகும். அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் பர்செப்ஷன். அதனால் அது தடை இல்லைன்னா போய்கிட்டே தான் இருக்கும். அதனால துரியாதீத தவம் ஏற்றுகின்ற போது அங்கே என்ன தடை இருக்குதுல்ல, அதனால் அதை நாம் உணர முடியாது. சரி, துரியாதீதத்தில் லயித்திருந்தோம் சில வினாடிகளோ நிமிடங்களோ நீண்ட நேரமோ. அதனுடைய சிறப்பு, அதனுடைய பெருமை எப்படி அறிந்து கொள்கிறோம்? தவம் முடிந்த பிறகு பெறக்கூடிய ஒரு வார்த்தைகளால் விளக்க முடியாத ஒரு பேரின்பம். அப்ப எங்கே உணரப்படுகிறது இறை? நம்மிலே உணரப்படுகிறது. அங்கே போய் பெற்ற அந்த உணர்வை திரும்ப வந்து நம் உடலிலே செய்தி பரிமாற்றமாகின்ற போதுதான் துரியாதத்திலே நாம் பெற்ற அந்த பேரின்பத்தை இந்த உடல் மூலமாக பெறுகிறோம். ஸோ இறைநிலையின் கலப்பில எந்த உணர்வும் கிடைக்காது. அதனால்தான் இறை உணர்வு அனுபவிக்கப்படுவது இந்த அறிவின் மூலமாக, உடல் மூலமாகத்தான். சரி, எந்த ஒரு அறிவு அதனை பெற்றுவிட்டால், அப்ப அறிவு எத்தனை வகை? எந்த ஒரு அறிவு அதனை பெற்றுவிட்டால் அப்படின்றாரு. அப்ப அறிவு எத்தனை வகை? பேரறிவுன்னு சொல்லிட்டோம். சரி, அதுவே இறை துகளிலே இயக்க ஒழுங்காக இருக்கிறது. ஏன்னா அறிவு என்பதே இயக்க ஒழுங்கு. விண்களிலே அது இயக்க ஒழுங்கோட ஒரு விளைவையும் தருகிறது, அழுத்தம் என்ற தன்மாற்றம். இப்படியே பஞ்சபூதங்களாச்சு, பிறகு ஜீவன்களாச்சு. ஜீவன்களே அதே உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஓரறிவு. பிறகு சுவையை வெளிப்படுத்துகின்ற போது 2 அறிவு. இப்படி 6 அறிவு மனிதன் என்று சொல்கிறோமே. அப்ப அறிவு 6 வகையா? சரி, இந்த 6 வச்சுக்கோங்க. இந்த பகுத்தறிவுக்குள்ள புலன் இன்பங்களே சாஸ்வதம். புலன் இன்பங்களை தூக்கின்ற போது பெறக்கூடிய சிற்றின்பம், அதுவே சாஸ்வதம் என்று பற்றி நிற்கின்ற பற்றறிவு. அதை எப்படிலாம் பெருக்கிக் கொள்ள முடியும் என்று கற்றுக்கொள்கின்ற போது கற்றறிவு. அப்போ சிற்றறிவு, பற்றறிவு, கற்றறிவு 6, 3, 9 ஆச்சா? பிறகு இயல்போக்கம், இன்ஸ்டிங்க்ட். எல்லா ஜீவன்களுக்குள்ளும் பஞ்சபூதங்களும் இருக்கக்கூடிய நுண்ணிய அறிவு, இன்ஸ்டிங்க்ட். பிறகு மனிதனுக்குள்ளே சிந்திக்கின்ற ஆராய்ச்சி அறிவு, பர்ஸ்பிகாசிட்டி, நுண்மான் நுழைப்புலன் அறிவு. இவற்றெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு, நாலேஜ், கற்றறிவு. பிறகு இன்ஸ்டியூஷன், பர்ஸ்பிகாசிட்டி, நாலேஜ், இன்ட்யூஷன், விஸ்டம். இன்ட்யூஷன் உள்ளுணர் அறிவு, விஸ்டம் மெய்யறிவு. அங்கே 5. அப்போ 6, 3, 9, 5, 14. பிறகு இந்த பகுத்தறிவு எல்லோருக்குள்ளும் இருக்கு என்று அறிகின்ற போது தொகுத்தறிவு. இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதுவே தான் இருக்கின்ற போது முற்றறிவு. அப்போ தொகுத்தறிவு, முற்றறிவு 2. மொத்தம் எத்தனை ஆச்சு? இன்னும் வேற ஏதாவது அறிவு இருக்கா என்ன? அறிவின் படித்தளங்கள். இந்த பிரிவினைகள் அத்தனையுமே அறிவின் படித்தளங்கள். அறிவு ஒன்னே ஒண்ணுதான். அறிவிலே பேதங்கள் கிடையாது. அந்த அறிவு இயல்பு என்ன? அறியும் திறன் உடையது. அறிவதற்கே ஒவ்வொரு பக்கம் தேவைப்படுகிறது. இயக்கத்தை அறிவதற்கு ஒரு அறிவு, உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்ற போது ஒரு அறிவு. பிறந்த பிறகு இந்த அறிவை பல அனுபவங்கள் மூலமாக பெருக்கிக் கொள்கின்ற போது ஒரு நிலை. தன்னை கடந்து எல்லோரையும் இணைத்து பார்க்கின்ற போது ஒரு நிலை. ஜீவன்களை கடந்து எல்லாமாக உலகத்தை பார்க்கின்ற போது ஒரு நிலை. இதையும் கடந்து இறைநிலையோடு கலக்கின்ற போது ஒரு நிலை. அப்போ எல்லாமே அறிவின் பல்வேறு பரிமாணங்கள், படித்தளங்களே தவிர அறிவு ஒன்றே ஒன்றுதான். அது பேரறிவு தான்.
இப்ப மகிழ்ச்சி எங்கன்னு சொல்றாங்க? நம்மிலிருந்து சொல்றாங்க. இத்தனை அறிவுரை பேதம் பார்க்கிறோமே, இவற்றிலே எந்த அறிவை அறிந்துவிட்டால் முழுமை? எல்லாமே ஒவ்வொரு நிலைக்குத்தான் பொருந்தும். பேரறிவு என்ற ஒன்றை தவிர மற்ற எல்லா நிலைகளும் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை, ஒரு மண்டலத்தை இப்படித்தான் சார்ந்து நிற்கும். அப்ப எது முழுமையான அறிவோ அதை அறிந்து விட்டால் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்தும். அதுதான் சாமி சொல்றாங்க, எந்த ஒரு அறிவை பெற்றுக்கொண்டால் இப்பெரிய பேரண்ட நிகழ்ச்சிக்கெல்லாம் முந்தி நடு முடிவு. இந்த பேரிக்க மண்டலமே இயக்கத்திற்கே முந்தி என்ன? அப்ப இயக்க மண்டலமே இல்லாத ஒரு காலம் இருந்திருக்கும் முந்தி. இதைத்தான் என்ன சொல்லுவாங்க? யுகங்கள் சொல்லுவாங்க. யுகம். இப்போ தெலுங்கு மக்கள் யுகாதி என்று புத்தாண்டை கொண்டாடுவார்கள். அப்போ ஒரு வரையறை, ஒரு வருடம் என்ற காலத்தை யுக ஆதி, யுகம் என்றால் ஒரு குறிப்பிட்ட வரையறை, கால வரையறை. அதோட துவக்கத்தை யுக ஆதி, யுகாதி பண்டிகை என்று ஆந்திரால தெலுங்கு மக்கள் கொண்டாடுறாங்க. இன்னொரு இடத்துல யுகங்கள் 4 என்று சொல்வார்கள். சத்தியயுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களை பேசுவார்கள். இப்ப இந்த 4ம் என்ன சொல்ல வருகிறது என்றால், சத் என்பது இறைநிலை, சுத்தவெளி, பேரறிவு. அப்ப சத்திய யுகம் என்பது இறைநிலை மட்டுமே இருந்த நிலை. அதுவே எழுச்சி பெற்று இறை துகளான போது பின்னப்பட்ட நிலை, இரண்டான நிலை, துவாபர, துவான 2, 3 திரேதா. அப்ப இருப்பு இயக்கம் வந்த பிறகு இருப்பும் இயக்கமும் கலந்த நிலை காந்தமானதுனால அது 3வது பரிணாமம், திரேதா யுகம். இந்த 3ம் சேர்ந்தவையே இறைவனின் திருநடனங்கள், கலியுகம். அப்ப கலி என்றால் கதகளின்னு சொல்றோம் இல்லையா? திருநடனங்கள். எத்தனை திருநடனங்கள்? எண்ணற்ற திருநடனங்கள். அனந்தராமன். இப்படி அந்த ஓர் அறிவாக இருந்த நிலை சத்தியயுகம், பிறகு துவாபர, திரேதா, கலியுகம். அப்ப எல்லாமே கலியுகத்தில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கலியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் முடிவு கிடையாதுங்க. எனவே இதற்கு முந்தைய நிலை, இந்த உலகம் என்ற ஒரு பேரியக்க மண்டலம் தோன்றற்கு முன்பு இருந்த நிலை சத்தியயுகம். எனவே முந்தி நடு திரேதா யுகம், முடிவு என்ன? கலியுகம். இந்த கலியில ஒவ்வொரு இயக்கத்திற்கும் ஒரு தோற்றம், இயக்க காலம், முடிவு உண்டு. இறைத்துகளை தவிர அணுக்களிலிருந்து அணுவனுடைய பிறப்பு காலம், டேட் ஆஃப் பர்த், அது இயங்குகின்ற காலம் சில 1000 ஆண்டுகள். ஒரு நாள் தேய்ந்து 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 ஒரு நாள் முடிந்து போகும், டேட் ஆஃப் டெத். அப்போ அணுவுக்கும் பிறப்பு இறப்பு இயக்கு காலம் உண்டு. அதன் கூட்டாகிய அனைத்து பஞ்சபூதங்களுக்கும் காலம் என்ற எல்லை உண்டு. ஜீவன்களிலே பிறப்பு, வாழ்க்கை, இறப்பு என்ற காலம் உண்டு. எனவே முந்தி நடு முடிவு என்ற முழு விளக்கம் முற்றறிவின் கருணையினால் கிட்டுமோ? முற்றறிவின் கருணையினால் கிட்டுமோ? இன்று வருமோ? நாளை வருமோ? மற்றென்றுதான் வருமோ? துஞ்சு மலர்கோவை மாய வெம்மை கடந்து துஞ்சு மலர்கோவை அப்படின்னு சொல்லி வள்ளலாருடைய பாடல் ஒன்று வரும். சும்மா இருக்கும் சுகம் என்று ஒரு கவியை சொல்லுவார். ஸோ இன்று வருமோ, நாளை வருமோ, மற்றென்றுதான் வருமோ? சொல்ல முடியாது. நம்முடைய ஆத்மா பக்குவம் அடைய 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 அது தன் மூலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள்
தன் பூர்வீகத்தை, பிறந்தகத்தை அது எட்டிவிடும். அதுதான் அந்த பேரின்பம். எனவே அந்த முற்றறிவின் கருணையினால் கிட்டுமோ, நான் அந்த ஒரு பேரறிவை அடைந்து விட்டேன். அதாவது இன்றைக்கு உலகத்தில் உள்ள சர்ச்சைகள், சமீபத்துல முருகன் பிறக்கலைன்னு ஒருத்தர் சொல்றாரு, இன்னொருத்தர் உடனே சங்க இலக்கியங்கள் எல்லாம் ஆதாரம் காட்டி முருகன் இருக்கிறான்னு சொல்லி இவரோட சண்டை போடுறாரு. இதை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஆயிரக்கணக்கான பேர் அது நேரத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே முருகன் என்பவன் யாரு தெரிந்து விட்டால் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வந்துடும் இல்லையா? அப்போ இறைவனை பற்றிய ஒரு அனுபவம், அறிவு, சிந்தனை, ஆராய்ச்சி இல்லாத காரணத்தினால் யார் யார் என்னென்ன சொல்கிறார்களோ அது எல்லாம கேட்டு உன்னை இந்த கட்சியில் இந்த கட்சின்னு உட்கார்ந்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு, ஸோ கண்ணுக்கு தெரியாத கடவுள் பெயரால் நடக்கின்ற வியாபாரங்கள் என்ன, கலவரங்கள் என்ன, இதெல்லாம் இறை நீதிக்கு ஒத்து போகுதா என்ன? அதனால் நான் அந்த பேரறிவை அடைந்து விட்டேன். அதனால்தான் வேதத்திரிய தத்துவங்கள் மிக மிக தெளிவானவை. சந்தேகத்துக்கு இடமே எந்த கவியிலும் இருக்காது. மிக தெளிவான கருத்துக்களாக ஒரு முடிந்த முடிவாக இருக்கும். அழுத்தம் என்னும் ஆற்றதே பேராதாரம். ஸோ இந்த பிரபஞ்சம் சொல்கிறோமே உலகம், இந்த உலகத்திற்கே ஆதார பொருள் எது? இது இது அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது. நம்ம எது தாங்குறது பார்த்தா வீடு. வீடு எதை தாங்குகிறது? மண்ணு, பூமி. பூமி எது தாங்குகிறது? சூரியனின் காந்த களம். அதை யார் தாங்குறாங்க? பால்வெளி மண்டலம். அதை யார் தாங்குறாங்க? இந்த பிரபஞ்சம். இதையும் யார் தாங்குகிறார்கள்? அதுதானே அனைத்தையும் விட ஆற்றல் மிக்கது. அது எப்படி இருக்க முடியும்? இந்த பூமியை தாங்குகின்ற சூரியனே, சூரியனுடைய காந்த களம்க்கு உருவம் கிடையாது. சூரியனுக்கு உருவம் இருக்கு. அதுலேருந்து வெளிப்பட்ட காந்த களத்துல தானே கோள்கள் மிதக்கின்றன. அந்த காந்த களத்துக்கு என்ன உருவம்? அப்ப உருவற்ற வெளியிலே தானே கோள்களை மிதக்கின்றன. அதே போல இந்த சூரிய கூட மிதக்கிறது என்று சொன்னால் பால்வெளி மண்டலத்தின் காந்த களத்துல தான் மிதந்துகிட்டு இருக்குது. அதே போல இந்த பிரபஞ்சம் என்ற உலகமே எங்கே மிதக்கிறது என்ற சுத்த வெளி என்ற ஆதி சிவத்தில் தானே மிதந்து கொண்டிருக்கின்றன. அதனால் உருவம் தாங்க முடியாது. ஒரு காலத்துல பூமாதேவி பூமி தாங்குறாங்கன்னு சொன்னாங்க, மக்கள் நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு நம்புவாங்களா? ஏன்னா விஞ்ஞானம் நமக்கு டெலஸ்கோப் வழியா காட்டுது. ஒவ்வொரு கோள் மிதந்துகிட்டு இருக்குது. சனி பகவான் யாரும் நிக்கல, சூரிய பகவான் யாரும் நிக்கல, எல்லாம் கோள்களாக மிதந்து உருண்டோடி கொண்டிருக்கின்றன. எதுவும் மனித வடிவம் கிடையாது. என்ன கருத்து? இறைவனை இதுவாக ஆனான் என்பதனால சூரிய பகவான் சொல்றோம் இல்லையா? படைக்கப்பட்டது, காக்கப்படுகிறது, ஒரு நாள் அழிந்து போகும். ஸோ படைத்தல், காத்தல், அழித்தல், ஜெனரேஷன், ஆப்ரேஷன், டெலிஷன், ஜிஓடி காட். அதனால் சூரிய பகவான், சந்திர பகவான் எல்லாம் சேர்த்தாங்களே தவிர அது கடவுள் வடிவம் என்று எங்க இருக்கு? எல்லாம் கற்பனை கதைகள். எனவே அந்த பேரறிவு எப்படி இருக்கிறது சொன்னால், அழுத்தமெனும் ஆற்றலதே பேராதாரம். எவ்வளவு பெரிய உலகத்திற்கு ஆதார பொருள், தாங்கு தளம் எது என்றால் அழுத்தம் எனும் உந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி. அதனால் அழுத்தம் எனும் ஆற்றதே பேராதாரம். சிந்திக்க சிந்திக்க சிவம் பேரண்டம். சிந்திக்க சிந்திக்க சிவம் என்றால் இருப்புன்னு அர்த்தம். அந்த சுத்த வெளியே அது பேரண்டமாக இருக்கிறது, இந்த உலகமாக இருக்கிறது. ஜீவன் இவை வெளி விண்ணில் அடங்க காண்போம். இந்த எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களும் இவை எல்லாமே வெளி விண்ணில் அடங்க காண்போம். வெளியும் விண்ணும். விஞ்ஞானத்துல விண்வெளின்னு சொல்றாங்க பாருங்க. விண் சுழல் பிளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி.
விண் சுழல் பிளஸ் சுத்த வெளி ஈக்குவல் டு விண்வெளி. அப்ப சுத்த வெளி என்றது, வெளி என்ற சொல் விஞ்ஞானம் ஏற்றிருக்கிறது இல்லையா? ஸ்பேஸ் என்பது விஞ்ஞானம் ஏற்றிருக்கிறது இல்லையா? அதனால் அந்த சுத்த வெளியும் ஸ்பேஸ் தான், இங்க இருக்கின்ற மண்டலங்களும் ஸ்பேஸ் தான். எதெல்லாம் வடிவம் இல்லையோ, வடிவம் கடந்திருக்கிறதோ, அது எல்லாமே ஸ்பேஸ் தான். அப்ப வடிவமற்ற நிலை விண்வெளி. ஐயா, அடுத்த கவி. அடுத்தது மறைபொருள் விளக்கம். மறைந்திருக்கின்ற பொருள், மறைக்கப்பட்ட பொருள், மறந்து போன பொருள் இல்லையா? அப்ப மறைந்திருக்கிறது, ஆனால் அறிவுக்கு எட்டலையா? பறவைகளின் காலடியின் அடையாளத்தை பார்க்க முடியாது நாம் ஆகாயத்தில். ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு தாய் பறவை வருதுங்க, முட்டையிடுகிறது, முட்டையிட்டு விட்டு மறுபடியும் ஆஸ்திரேலியா போயிடுது. அது எந்த கூட்டில் முட்டையிட்டதோ அந்த பறவை அந்த முட்டையை அடை காக்கிறது. குஞ்சு வந்து சிறகு முதிர்ந்த பிறகு அது மீண்டும் இங்கிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர்ந்துருது, ஜிபிஎஸ் இல்லாம, பகுத்தறிவு இல்லாம. அப்ப எந்த அறிவு தாய் போன வழியிலேயே கொண்டு சேர்த்தது ஆஸ்திரேலியாவுக்கு? அப்போ இந்த பிரபஞ்சம் என்ற காந்த வெளியிலே எல்லா பாதைகளும் உண்டு, எல்லா அனுபவங்களும் உண்டு, எதுவுமே மறைந்து போவது இல்லை. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட். எந்த அனுபவம் மறைந்து போவதில்லை, எல்லாம் அது அங்கங்க இருக்கும். அது இல்லை என்று மறுக்க முடியுதா? கண்ணுக்கு தெரியல, அதனால் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதனால் எட்டாத ஒன்றை எட்ட முயற்சிப்புதான் அறிவுடைமையே தவிர, எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் அது இல்லை என்று மறுப்பது முட்டாள்தனம் அல்லவா? அப்படி பிறந்தது தானே நாத்திகவாதம். இந்த கருப்பரு கூட்டம் எத்தனை பேரை முட்டாளாக்கி வைத்திருக்கிறது. ஒரு பக்கம் இருக்குன்னு சொல்றவனுக்கும் ஒரு ப்ரூஃபும் கிடையாது, இல்லைன்னு சொல்றவனுக்கும் ஒரு ப்ரூஃபும் கிடையாது. இந்த நாத்திகன் ஆத்திகன் சொல்லிக்கிறானே பக்தன், இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய அறிவு கிடையாதுங்க. கடவுள் இல்லை என்பதை ஏற்றுக்கொள்வதற்கும் கடவுள் உண்டு என்று ஏற்றுக்கொள்வதற்கும் கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். சொன்னதை திரும்ப சொல்லும் கிளிப்பிள்ளை அறிவு இருந்தா போதும். இதுக்கு மனித அறிவு தேவையில்லை. ஆனா மனித அறிவு இருந்தால்தான் என்ன புரியும்? எது உண்மையான கடவுள், எப்படி அறிவது என்பதெல்லாம் அறிவுதான் புரியும். அந்த அறிவு இருந்தும் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் யூஸ்லெஸ் தான் சொல்லணும். என்ன சொல்லணுங்க? யூசிங் லெஸ், யூஸ்லெஸ். இது போல இறைவனை உணர்வதற்கும் எப்படி இருக்கிறது என்று அறிவதற்கும், இல்லை என்றால் எப்படி இல்லை என்று மறுப்பதற்கும் தெளிந்த சிந்தனை, ஆராய்ச்சி, அறிவு, அனுபவம் இருக்க வேண்டும். அவங்க தான் தெளிவாக சொல்ல முடியும். அதனால்தான் உருவாய் அருவாய் உளதாய் இளதான்றாங்க மகான்கள். உண்டு என்று சொல்லப்படுபவன் நீயே, இல்லை என்று மறுக்கப்படுபவனும் நீயே. இப்ப சைவ சித்தாந்தம் என்ன சொல்றது? சிவபுராணம், ஒருத்தன் இறைவன் இல்லைன்றான், அவனுக்குள்ளும் இருந்து அவன் செய்கின்ற செயலுக்கு தக்க விளைவை தருகிறாயே என்று கருத்து வருது இல்ல சிவபுராணத்துல. அப்ப நாத்திகன் என்பதுனா இறைவன் புறக்கணித்து விடுகிறானா? நீ என்ன நம்புற, நீ நாசமா போன்னு விட்டுறானா? அவனுக்குள்ளும் இறைவன் செயலுக்கு விளைவாக இருக்கிறான் இல்லையா? அதனால் இந்த மறை பொருள் என்ற சூட்சுமத்தை, மறைந்திருக்கின்ற இறை தத்துவத்தை, மறைந்தில்ல, அது மறைவுதான், அவருடைய இயல்பே மறைந்திருப்பதுதான். மறைதல் சொன்னா புலன்களுக்கு எட்டல, அவ்வளவுதான். புலன்களுக்கு எட்டல, அறிவு கெட்டது இல்ல. இப்போ நமக்குள் இருக்கின்ற அறிவுக்கு என்ன அடையாளம், என்ன அறிவு சொல்லுங்க பார்ப்போம். அறிவு இருக்கான்னு கேட்டா இதோ இருக்குத அப்படி எடுத்து காட்ட முடியுதா? அப்ப இல்லையா? இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. இதுதானே கீதையின் சாரம். அப்போ இருப்பது இல்லாமல் போவது கிடையாது, இருப்பு அது.
இறப்பு அது. எது? இன்னொருத்துல வள்ளுவர் சொல்வார், அற்கா இயல்பற்று செல்வம் அது பெற்றால் அற்குப அங்கே செயல் என்றார். என்ன அர்த்தம்? அற்கா இயல்பற்று செல்வம், பணம் நிற்கும் ஒரு இடத்துல அது இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில்லாத செல்வத்தை பெறுகின்ற போது நிலைத்த புண்ணியத்தை செய்துவிடு, அற்குப அங்கே செயல் என்றார் வள்ளுவர். அப்போ அற்கா என்றால் நிலை இல்லாதது, அற்கு என்றால் நிலைத்ததுன்னு அர்த்தம். அதனால்தான் பிறப்பதற்கு, வளர்வதற்கு, வாழ்வதற்கு, தருவதற்கு, பெறுவதற்கு, இறப்பதற்கு. இறப்பது அற்கு, பிறப்பது அற்கு. எது பிறந்தது? இறைவனே பிறந்தான். நிலைத்த ஒன்றே பிறந்திருக்கிறது. அதனால எதையும் சிந்திச்சு பார்க்கறது இல்லை. யூடியூப்ல யாரோ சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் சண்டை போடுற மாதிரி எப்பவும் ஒரு கலவரங்கள். கடவுள் பெயரால சிந்தித்து பார்த்தால் தானே உண்மை விளங்கும். அதனால் மறை பொருள் என்பது மறைந்திருக்கிறது, புலன்களுக்கு எட்டல, அவ்வளவுதான். புலன்கள் நம்மில் இருக்கின்ற அறிவே நமக்கு எட்டல. அப்போ எட்டவில்லை அறிவுக்கு என்பதனால் உள்ள இயற்கை ரகசியம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? நமக்கு எட்டல அறிவு, அப்ப நமக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்ப நம்மில் இருக்கின்ற ஒன்றை நம்மால் மறுக்க முடியாத போது ஏற்றுக்கொள்கிறோமே என்றால் இதற்கு மூலப்பொருள் எப்படி இருக்கும்? அதனால் மறை நூல்கள் எல்லாமே மறை பொருள் பற்றிய விளக்கத்தை சொல்வதுதான் மறை நூல்கள். அந்த மறை பொருள் எது என்றால் முதன்மையான மறை பொருள் சுத்தவெளி. அந்த சுத்தவெளியின் இயல்பிலே ஒன்று அறிவு. அந்த அறிவுதான் அனைத்து இயக்கத்திற்கும் ஆதாரம். அப்ப சுத்தவெளி என்பது ஏற்கனவே நம்ம பல வகுப்புகளை பார்த்திருக்கிறோம். அதை முதல் உலகுக்கு அறிவித்தது சைவ சித்தாந்தம். அப்போ சிவனுக்கே 6 பண்புகள் உண்டு. சுத்த வெளிக்குள் அடங்கியிருக்கின்ற பண்புகள் 6. அகோரம், ஈசானம், தத் புருஷ. தத் என்றால் இறைநிலை, புருஷ என்றால் அறிவு. அறிவே தெய்வம் என்று முதல் தெய்வத்தை கண்ட மகானே சொல்லிவிட்டார். சிவம் என்பது அறிவு, அதுவா தெய்வம். அறிவே தெய்வம் என்ற கருத்தை எப்போ இறைவனை கண்டார்களோ அந்த முதல் அனுபவத்திலே சொல்லிவிட்டார்கள், அறிவே தெய்வம் என்று. இதனுடைய இயக்க கூட்டு வெளிப்பாடுதான் சத்யோஜாத்தம், வாமதேவம், அதோமுகம் அல்லது திருவதனம். இப்படி 6 பண்புகள் அங்கே அடங்கி இருக்கிறது. அதே தான் சாமிஜி கினமேட்டிக், கியூரிங், ஹைலைட், டிரான்ஸ்பர், மைட்டி, டார்க் அண்ட் ஃப்ளூயிட் மேட்டர் சயின்டிபிக்கலா விளக்க சொல்றார். அதனால் மறை பொருள் விளக்கம் என்ன என்றால், புலன்களுக்கு எட்டாத மறை பொருள் அதிலே உள்ளதே தான் இங்கே அனைத்துமாக மறந்திருக்கிறது. ஒரு காலத்துல புஷ்ப விமானம் சொன்னா கேலி பண்ணினாங்க இந்த கருப்பர்கள். இன்னைக்கு போயிங் 747னா பயணிக்கிறாங்க, லண்டன் போறாங்க, துபாய் போறாங்க. அப்ப புஷ்ப விமானம்னா கேவலமா நினைச்சிங்கல்ல, பொய் நினைச்சிங்கல்ல. அப்ப அறிவை கொண்டே பயணித்தால் புஷ்ப விமானம், விஞ்ஞானத்தை கொண்டு பயணித்தால் போயிங் விமானம். அதான் சாமி சொல்லுவாங்க, இன்றைக்கு நம்ம கண்டெடுக்கின்ற எந்த விஞ்ஞான கருவியும் ஏற்கனவே உள்ளதுதான் அப்படிம்பாரு. ஸோ அன்றைக்கு புஷ்ப விமானம், இன்னைக்கு போயிங் விமானம், அவ்வளவுதான். அப்ப அறிவை கொண்டே அனைத்தும் தூக்க முடியும். அதனால் அறிவை சார்ந்தவர்கள் பொருளை சாரவில்லை. அவங்க என்ன தேவையோ அறிவாலை பெற்றுக்கொண்டார்கள். அது தெரிய அறிவில்லாதவங்களுக்கு பருப்பொருள் தான் ஆதாரம், அறிவுள்ளவனுக்கு அறிவே ஆதாரம். அதனால் மறை பொருள் விளக்கம், உடலுக்குள் உயிர், உயிருள் அறிவு. உடம்புக்குள்ள உயிர், உயிருக்குள்ள அறிவு, 3. இது ஏன் என் மகர்ஷி இப்படி சொல்றாங்கன்னா, நாம் பார்ப்பது உடல் தானே, உடலுக்கு இயக்க மூலக்கூறு உயிர். உயிர் எங்கேருந்து வந்தது? அறிவுன்றார். இதை பரிணாம விதிப்படி பார்த்தால் அறிவு எழுச்சி பெற்று இயக்கம். ஜீவன்களிலே அறிவு எழுச்சி பெற்ற ஜீவகாந்தம். ஜீவாந்தத்தில் தோன்றிய உடல் காரண சரீரம்,
அதான் முதல். அது வளர்ச்சி பெற்று திணிவு பெறுகின்ற போது ஆஸ்ட்ரல் பாடி, உயிர் உடல். அது மேலும் வளர்ச்சி பெற்று திசுக்களாகி உடலாக மாறுகின்ற போது பருவுடல். அப்போ நாம் பார்ப்பது உடல், உயிர், மனம், அறிவு. ஆனால் வந்த நிலை அறிவு, காந்தம், உயிர், உடல், பிறகு மனம். இவற்றை இந்த மூன்றும் உணர்ந்து அவற்றின் உறவறிந்தால் எது முதல்ல வந்தது, எது ரெண்டாவது வந்தது, எது எதை ஆட்டி வைக்கிறதுங்க. இந்த சைவ சித்தாந்தத்துல வரம் கொடுத்த சிவன் தலையில கை வச்சான்னு ஒரு கதை கேட்டிருக்கிறோம் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? சிவன் ஒரு மனுஷன் இருந்தா தானே தலையில கை வைப்பீங்க. அடியும் முடியும் இல்லை சிவனுக்கு, எங்க கை வைப்பீங்க? அப்போ அந்த கதையின் உட்பொருள் என்ன என்று சொன்னால், அறிவு மூலம் உயிர் வந்தது. உயிரும் உடலும் சேர்ந்த போது மனம் பிறந்தது. அப்படி பிறந்த மனம் உடலையும் வாட்டுகிறது, உயிரையும் அழிக்கிறது. இந்த மனம் பிறப்பதற்கு எந்த உடலும் உயிரும் மூலமோ அவற்றையே அழிக்கிறது இல்லையா? அதுதான் வரம் கொடுத்த சிவன் தலையில கை வைக்கிறது. எதிலிருந்து ஒன்றை பெற்றோமோ, எது தந்ததோ அதை மீது கை வைப்பது. அப்ப மனசு எங்கே பிறந்தது? உடலும் உயிரும் இணையவில்லை என்றால் மனம் இல்லை. அப்படி இரண்டையும் மையமாக கொண்டு பிறந்த மனம் என்ன பண்ணுதுங்க? உடம்பை ஆட்டி வைக்குது, மனசை வாட்டி வதைக்குது. வாழ்க்கையே ஒரு பிரச்சனை, போர்க்களமா இருக்குது, குருச்சேத்திரமா இருக்குது. அதனால் உடல், உடலுக்குள் உயிர், உயிர் அறிவு மூன்றும் உணர்ந்து அவற்றின் உறவு அறிந்தால் அறிவின் மேன்மை உடல் விண்ணின் கூட்டாகும். அப்ப எது அடிப்படை? அறிவுதான் அனைத்தும். அந்த அறிவே உடல் விண்ணின் கூட்டாகும். அறிவே விண்ணாகி, விண்ணே உயிராகி, அதுவே உடல் உருவாகிறது. தந்தை தாய் ஈர் உயிரும் ஒன்று சேர்ந்த போது தழைத்த ஆத்மா காந்த உடல். அதன் வளர்ச்சி உயிர் உடல், தொடர்ந்த வளர்ச்சி பருவுடல். அப்ப மூலம் ஜீவகாந்தம், வளர்ச்சி உயிர், வளர்ச்சி பெற்ற நிலை பருவுடல். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் மன இயக்கத்திற்கு அடிப்படை. இந்த நான்கும் சேர்ந்துதான் வாழ்க்கை. எனவே உடல் விண்ணின் கூட்டாகும், உயிர் விண்ணாகும், உயிருக்குள் பரம் அமைந்து அறிவாய் ஆற்றி. இப்ப உயிருக்கு மையப்புள்ளி எதுங்க? அதாவது இந்த ஆத்மா அப்படின்றத ஒரு கருவியின் மூலமாக பார்க்கணும் வச்சுக்கங்களேன். ஒரு கருவியாக பார்க்கணும்னு சொன்னா, எப்படி மறைபொருள் தன்னைத்தான் வெளிப்படுத்தி கொள்ளும் சொல்றா பாருங்க. பைபிளில அறியப்படாத ரகசியம் இல்லை, வெளிப்படாத மறைபொருளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி வெளிப்பட்ட மறைபொருள் என்ன? ஆத்மா இப்படித்தான் இருக்கு அப்படின்னு எப்படி வெளிப்பட்டது என்றால், ஒரு சிடி அல்லது ஒரு டிவிடி. அந்த எடுத்து பாருங்க, அற்புதமா ஆத்மாவுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். என்ன இது பெருசா ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ இருக்குது. ஆத்மா வெறும் புள்ளி கூட கிடையாது, அதை விட நுண்ணியது. அளவுதான் பேதமே தவிர அமைப்பு ஒன்றே. இப்ப இந்த சிடியை பார்த்தீங்கன்னா, மையத்தில் உள்ள புள்ளி சுத்தவேலி, அதை அடுத்து ஒரு வெண் தகடு மாதிரி லேசா ஒரு சுழல் இருக்கும். இது இறைத்துகள் நிலை 1 to 3. அடுத்து கொஞ்சம் நெருக்கமான சில வட்டங்கள்ல 2வது பாட்டு இருக்கும். இது விண் இயக்க நிலை 4 to 7. அடுத்து ஒரு சின்ன ஒரு வட்டம் இருக்கும். இது ஜீவகாந்த நிலை 8 to 13. அடுத்ததுதான் பதிகின்ற நிலை இருக்கும், ரெக்கார்டபிள் ஏரியா 14 to 40. இதே மாதிரி தான் ஆத்மாவும். மாற்று இதே அமைப்பே கிடையாது. அளவு மட்டும்தான் ஆத்மா, புள்ளியிலும் புள்ளி. இது ஒரு 4 இன்ச் இருக்குது. ஆனா அமைப்பு என்ன? அதே தான். ஸோ எப்படி விஞ்ஞானத்துல ஒரு பருப்பொருளுக்கு ஏரோசோல் பார்ட்டிகல் சொல்ற போது அதே தன்மையில் ஒரு ஏரோசோல் பார்ட்டிகல், கண்ணுக்கு தெரியாத சிறிய நுண்ணணு.
அதுவே பல கோடி சேர்ந்தால் கண்ணுக்கு பார்க்கக்கூடிய ஒரு மண் துகள் சொல்றோம் இல்லையா? அதே போலத்தான் இந்த ஜீவாத்மாவும் சிடியும் உள்ள கம்பரிசன், ஒற்றுமை. அப்படி இந்த மையத்தில் இருக்கின்ற அறிவு இருக்கே, அது எப்போதும் கலங்கப்படுவதே கிடையாதுங்க. இறை துகள் முதல் கொண்டு மனித ஆத்மா வரைக்கும் இந்த மையம் இருக்க சுத்தவெளியின் பின்னம், அந்த தூய்மை கெடுவதே கிடையாது. இது கீதையில் அருமையான ஸ்லோகம் உண்டு. அத்தனை குணங்களும் என்னிலிருந்து பிறந்தவையே அர்ஜுனா, எல்லா குணங்களுக்கும் நான் தான் மூலம். ஆனால் அவைகள் என்னை பந்தப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியாது, தலைக்க முடியாது பார். ஏன் முடியாது? ஏன்னா எல்லாமே 14-40 ரெக்கார்ட்ஸ். மயத்துள்ள புள்ளி தொட முடியாது. அதனால சுத்தவெளி எப்போ சுத்தமாகத்தான் இருக்கு. அதுல களங்கமே வர முடிவது இல்லை, எதுவும் தொட முடியாது. ஆனால் பரிசுத்தம் பரிசுத்தம் தான். களங்கம் எல்லாமே 14-40. அதனால் உடல் விண்ணின் கூட்டாகும், உயிர் விண்ணாகும், உயிருக்குள் பரம் அமைந்து அறிவாய் ஆற்றி உடல் மூலம் உணர்ச்சிகளாய் உயிர் அறிந்த உணர்ச்சிகளின் நிலையமாம் அறிவாய் உடல் கடந்து உயிர் கடந்து அறிவு நிற்க உண்மை பொருள் நிற்கும் ஒன்றுள் மூன்றாம். ஒவ்வொன்றாக கடந்து கடந்து போக உடல் கடந்து உயிர் கடந்து மிச்சம் என்ன? அறிவு. அறிவு நிற்க உண்மை பொருளாய் நிற்கும் ஒன்றுள் மூன்றாம். உண்மை பொருளாய் நிற்கும். இப்ப அந்த உண்மை என்பது நம்ம என்ன சொல்றோம்? உண்மையே பேசு அப்படின்றோம், சரி. பொய் பேசாதே அப்படிங்கிறோம், சரி. அப்படின்னு வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கணும்? பொய்மையும் உண்மை இடத்த அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவர் இப்படி சொல்லலையே, பொய்மையும் வாய்மை இடத்த அப்படின்ட்டார். அப்போ உண்மைக்கு எதிர்ச்சொல் எங்க? உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. பொய்ன்னு போட்டதை வாத்தியார் மார்க் போடுவார், ஆனா வள்ளுவர் மார்க் போட மாட்டார். பொய்க்கு ஆப்போசிட் வேர்டு வாய்மை. பொய்மைக்கு எதிர்ச்சொல் வாய்மை, உண்மைக்கு எதிர்ச்சொல் கிடையாது. அப்படி என்றால் உண்மை என்பது என்ன என்றால், பாரதியார் சொல்லுவாரு, உண்மையின் பேர் தெய்வம் என்போம். உண்மையின் பேர் தெய்வம் என்போம். அன்றி ஓதிடும் தெய்வங்கள் பொய்யென கண்டோம். உண்மைகள் வேதங்கள் என்போம், பிறிது உள்ள மறைகள் கதை என கண்டோம். சரி, அது எப்படி உண்மையின் பேர் தெய்வமாகும் என்றால், மகர்ஷி சொல்றாங்க, உள் கூட்டல் மெய். அதாவது இறை துகளுக்குள் எனக்குள் அடக்கம் பெற்றிருக்கின்ற உள் அடங்கிய மெய் உண்மை. எங்க அடக்கம் பெற்றிருக்கிறது? மைய புள்ளி தூய அறிவாக, சுத்த அறிவாக அடக்கம் பெற்றிருக்கிறது. அதுதான் மெய்ப்பொருள். எனவே உள் அடங்கிய மெய்ப்பொருளே உண்மை பொருளாய் நிற்கும் ஒன்றுள் மூன்றாம். ஒரே பொருள் இருப்பு, அதுதான் மூலப்பொருள். அதுவே எழுச்சி பெற்ற நிலை இயக்கம், படர்ந்த நிலை காந்தம். மூன்றும் ஒரே அறிவின் பரிணாமம் என்று இந்த மறை பொருள் விளக்கம் என்று அற்புதமாக இந்த கவி தந்திருக்கிறார் மகரிஷி அவர்கள். இந்த 2 கவிகளின் சிந்தனையோடு இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். செய்மடுத்த வாய்ப்பளித்தனருக்கும் நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. 2 கவிதைகள், சிறப்பான விளக்கம் ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புவர்கள், உங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி கேட்கலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாங்க வாங்க வாங்க. எப்படி? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ராமு.
எப்படி இருக்கீங்க? ஆ, ஆ. சூப்பரா இருக்கிறேன், அருமையா இருக்கிறாருங்களா? ஆ. உங்க அவர் எப்போ பேச்ச சூப்பர் போட்டோனே தான். உங்க பேச்ச போட்டோனே ஐயா பேசுறாரு அப்படின்ட்டாப்லைங்க. ஆ. ஐயா இப்பதான் ஜெயபால் ஐயாட்ட பேசிட்டு வச்சேன். ஆ. நம்ம இந்த இன்டர்நேஷனல் ஜேர்னலுக்கு எழுதுற கட்டுரையில வந்து ஆ. நான் யாருங்க இந்த சுத்தவெளியோட இணைச்சு எழுதுங்கும் போது நீங்க இப்ப இந்த பாடல் கொடுத்தீங்கல்ல, ஆமாங்கய்யா. இதுல இருந்து அப்படி எடுத்து இந்த ப்ராம்ப்ட்ல போட்டு பார்க்கலாமா என்னன்னு பேசிட்டு இருந்தப்ப நாங்க. சரி. அப்ப நான் யார் சுத்தவெளின்னு எடுக்காம அந்த தலைப்பை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு 2 தலைப்பை போடுங்க. நான் யாருங்கிறது ஆ. ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஆ. அது ஒரு சயின்டிபிக்கா அந்த ஹெட்டிங் நல்லா இருக்கணும். எனக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவி செய்யுங்க ஐயா. நான் யாருக்கு ஹெட்டிங்கா? நான் யாருன்னு எழுதுறேங்க. ஆமா ஆமா. அதுக்கு மாடலா மாத்தி ம் ம் ம். நேரடியா நான் யாருங்கிறத பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்ப பேரறிவு சுத்தவெளி ஏற்கனவே நான் உனக்கு ஒரு தீசிஸ் எழுதி கொடுத்த சாலியர்ல. சரி. இப்ப இந்த மாதிரி எழுதுறதுக்கு ஏதாவது இப்ப நீங்க உங்க பாடலை பார்த்தோன்னே தான் ஆ. சரி இதை லிங்க் பண்ணி எழுதலாமான்னு எனக்கு ஒரு இது வந்ததுங்க. ஓகே ஓகே, எழுதலாங்கய்யா. எல்லா கவியிலும் அர்த்தம் சூப்பரா இருக்கும். சரிங்க ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க நன்றி வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, இன்றைக்கு முதல் பார்த்த கவிதையில ம். முற்றறிவின் கருணையினால் கிட்டுமோ நான் அந்த பேரறிவை அடைந்து விட்டேன் என்று வருகிறது. ஆ? அப்ப முற்றறிவும் பேரறிவும் ஒன்று அதாவது என்று இருங்கய்யா, எந்த ஒரு அறிவதனை பெற்றுக்கொண்டால் இப்பெரிய பேரண்ட நிகழ்ச்சிக்கெல்லாம் முந்தி நடு முடிவு என்ற முழு விளக்கம் முற்றறிவின் கருணையினால் கிட்டுமோ. இந்த இடத்துல முற்றறிவின் கருணையினால் கிட்டுமோ அப்படின்னா, முற்றறிவு என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற அறிவு. அப்ப நீங்க பிரபஞ்சத்தை அறிந்த பிறகுதான் பேரறிவுக்கு போகிறோம். சோ இதை அறியாம அங்க போக முடியாது இல்லையா? அதனால் முற்றறிவின் கருணையினால் கிட்டுமோ அந்த அந்த நான் அந்த ஒரு பேரறிவை அடைந்து விட்டேன். அதாவது ஒவ்வொரு நிலையாக இங்க தன்னை அறிகின்ற போது ஆத்ம தரிசனம், காந்தத்தை அறிவது பரமாத்ம தரிசனம், இந்த பிரபஞ்சத்தை உணர்வது விஸ்வரூப தரிசனம், கலந்து அறிவது தெய்வ தரிசனம். இந்த நான்குக்கும் மூலம் அடிப்படை குரு தரிசனம். நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்து டாக்டர் ரங்கசாமி குமாரசாமி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ரங்கசாமி கோவைங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கீங்களாங்க ஐயா? நல்லா இருக்கேங்க ஐயா. நானு இப்போ அமெரிக்காவுக்கு தான் இருக்கேங்க ஐயா, வர்ஜீனியாவில் இருக்கேன். ஓ சரி சரிங்க. அவர் என்னைய டாக்டர் என்னைய பெருமளைய சொன்னாரு, நீங்க இங்க இருக்கிறத சொன்னாருங்க. ஓ சரி சரிங்க. நன்றிங்க ஐயா, விளக்கம் மிகச் சிறப்பாகவும் மனசுக்கு நிறைவாகவும் இருந்ததுங்க ஐயா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேறு நண்பர்கள்? ஐயா, கடந்த 2-3 வகுப்புகளுக்கு முன்பு எடுத்த வகுப்பிலே உள்ள ஒரு கவிதையில் ஒரு கேள்வி இந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கிறேன் ஐயா. அறிவின் பல பெயர்கள். சரி. அது கருணை, அன்பு, ஆராய்ச்சி, காதல், தியாகம், காமம், சினம், பயம், வெட்கம், வீரம், இந்த இப்படி பெரிய லிஸ்ட் ஒன்றை போட்டு இவைகள் எல்லாம் எண்ணிறந்த நிலை குறிக்கும் பெயர்கள் பல, அறிவிற்கு உண்டு. அப்ப எல்லாமே அறிவண்ட. ஆமா, எல்லாமே எதுவுமே அறிவுக்கு அப்பாற்பட்டது கிடையாதுங்க. அதுல இப்ப சிலதுகள் குணங்களா இருக்குது இல்லையா? ஏன்னா அறிவினுடைய அறிவு கூட்டல் அனுபவங்கள் ஈக்குவல் டு குணம். அவ்வளவுதான்.
இப்ப சினம் என்பதும் சினம் கொள்ளுவதும் அதுவும் அறிவினுடைய ஒரு ஆமா, எல்லாமே அறிவை தவிர வேறு கிடையாது. கிடையாது. அப்ப அறிவே ஒவ்வொரு படித்தளங்களாக மாற்றம் பெற்று கொண்டே வந்து உணர்ச்சியில் வருகின்ற போது அதுலயும் பாசிட்டிவ் ஃபோர்ஸ் வந்து நற்குணங்களாக, நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து துர்குணங்களாக அமையுது. இதுல எதை தேர்ந்தெடுப்பது என்பதற்கு நமக்கு இறைவன் அறிவை தந்திருக்கின்றான். ஏன்னா நெகட்டிவ் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க, அது வெறும் வார்த்தை அளவை தவிர பாசிட்டிவ் திங்கிங் மட்டுமே என்பது சாத்தியம் இல்லை. தவிர்க்கிறோம், தீய எண்ணங்கள் வரும், தவிர்க்கிறோம். இது நமக்கு வேண்டாமே அப்படி விட்டுறோம். அதனால எல்லாமே கலந்துதான் இருக்கும். அதுல தேர்ந்தெடுப்பதற்கு தான் அறிவின் சிறப்பு. அறிவை கொண்டு சிந்தித்து செயல்படணும். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கை. ஐயா, வேறு கேள்விகள் இல்லை. எனவே நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்ளாங்க ஐயா. இதுவரை நேரமும் ஞானக்களஞ்சிய கவிகளுக்கான விளக்கங்களை, சிறப்பான விளக்கங்களை எமக்கு தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கு கனடாஸ் கையோகா மன்றத்தின் சார்பிலே எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு எல்லோரும் சேர்ந்து ஐயாவை வாழ்த்துவோம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அவரின் அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு